ஆன்மீக அன்பர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஆனந்த அருள் பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம பல்வேறு தலைப்புகளில் கடந்த பதிவுகளில் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமாக 3 குணங்களை நாம் பின்பற்ற வேண்டும்னு வள்ளுவர் சொல்கிறார். ஒன்றும் அரண் வலியுறுத்துதல்ங்கிற அதிகாரத்தில் சொல்கிறார். ஒரு அறச்செயல்களை தான் நம்ம செய்யணும். அதே போல் வெகாமை, அடுத்தவனுடைய பொருளை நாம் எந்த இடத்துலையும் அபகரிக்கக்கூடாது. 3வது மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அப்போ இந்த 3 குணங்களும் முக்கியங்கிறார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறனும் ஆகுல நீல பெற. இப்போ எல்லா அறங்கள்லேயும் முக்கியமான அரண் என்னென்னா, மனத்து அளவில் நாம் எந்த இடத்துலையும் நாம் ஒரு வன்மையோ வஞ்சமோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அதே போல் ஒரு மனிதனுக்கு பழிவராமல் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் முடிந்த அளவுக்கு நடந்து கொள்ளணும். செயற்பலா தோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பல தோறும் பழி அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி மற்றவருடைய பொருள்களை நாம் எந்த இடத்துலையும் நம்ம கவர்ந்து கொள்ளக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று சொல்கிறார். நடுவின்றி நன்பொருள் வெகின் குடிவன்றி ஆங்கே குற்றமும் தரும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போ அதே போல் தான் நம்ம மற்றவர்களுக்கு தீவினை செய்யக்கூடாது. தீவினை என்ற அச்சத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன். அதில் மிக அழகாக சொல்லுவார். மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூடும் சூழ்ந்தவன் கேடு. அப்போ ஒருத்தனுக்கு நம்ம தீமை செய்தோம் என்று சொன்னால் அது நமக்கே தீமையாக வந்துவிடும். அதே போல் இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்ந்து. நாம் ஒருத்தருக்கு தீமை செய்கிறோம், அவனுக்கு யாருமே இல்லை, அவனுக்கு துணையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அவரை என்னன்னாலும் பண்ண முடியும். நம்ம ஒரு அதிகாரத்தில் இருக்கோம், ஒரு ஆட்சி பீடத்தில் இருக்கோம், ஒரு இடத்துல இருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு தீங்கு செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சி செய்தோம் என்று சொன்னால் அந்த தீவினை நமக்கே யாரும் துணை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத இதை விலகல சொல்கிறார். அப்போ எப்படிப்பட்ட மனிதர் பண்பான மனிதர் என்று சொல்கிறான்னு சொன்னால், இளைநின்று வெகுதல் செய்யார் புலன்வென்று புண்மையில் காட்சியவர். இப்போ நம்ம வறுமையாக இருக்கிறோங்கிற ஒரு காரணத்தினால மற்றவர்களுடைய பொருள்களை மற்றவர்களுடைய செல்வங்களை அபகரிக்காமல் பொறாமைப்படாமல் வாழக்கூடிய மனிதன் தான் சிறந்த மனிதன் என்று வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நான் ஏன் இந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த நிலையிலிருந்து பிறழும்போது பல்வேறு வகையிலே அவனுக்கு பல துன்பங்கள் வரும். குறிப்பாக வழக்குகளை அவன் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அப்படி வழக்குகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நாம் எவ்வாறு அந்த வழக்கிலிருந்து மீள முடியும், மீள்வதற்கு எந்த இறைவனை எந்த சிவ தலங்களை வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். கவியரசு கண்ணதாசன் மிக அழகாக ஒரு பாடலில் சொல்லுவார். குரங்கு மரத்திலும் இருக்கும், அதே போல சிலர் மனத்திலும் இருக்கும், நரி வனத்திலும் இருக்கும், அதுபோல சிலர் கருத்திலும் இருக்கும், வஞ்சம் வழக்கிலும் இருக்கும், அதுபோல சிலர் குடும்ப கணக்கிலும் இருக்கும் என்பார். ஆகவே வழக்கு என்று ஒன்று வருகின்ற பொழுது அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டியது முக்கியம். அப்படி வழக்கிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு எந்த சிவத்தலங்களை நாம் வணங்க வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குகின்ற பொழுது 2 சிவத்தலங்களை நமக்கு திருமுறைகளில் சொல்லப்படுது. ஒன்று நாம் அவலியநல்லூர் என்ற ஒரு சிவத்தலம். அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், தஞ்சாவூரிலிருந்து நீடாமங்கலம் போகின்ற வழியிலே அம்மாப்பேட்டை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அவலியநல்லூர் என்ற திருத்தலம் இருக்கிறது. அங்கே அப்பர் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாங்க. அந்த இறைவனுக்கு பேர் நான் முதல் பதிவிலே சொல்லியிருக்கேன். சாட்சிநாதர் என்று பெயர் நான் சொல்லியிருக்கேன். அந்த அம்மை பேர் சவுந்தரநாயகி. அதுக்கு என்ன பிரதான சான்று என்றால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சகர் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு திருமணமாகி கொஞ்ச நாள் கழித்து மனைவியை விட்டு காசி யாத்திரைக்கு சென்று விடுகிறார். திரும்பி வருவதற்குள் அந்த மனைவிக்கு அம்மை நோய் கண் பார்வையை இழந்து விடுகிறார். அவர் திரும்பி பார்க்கின்ற பொழுது அவருடைய தங்கையைத்தான் நான் திருமணம் செய்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எல்லோரும் அந்த அர்ச்சகருடைய மாமனார், அந்த பெண்ணுடைய தகப்பனார், மற்ற உறவினர்கள் எல்லோரும் இல்லை, நீ மணந்த பெண் இவள்தான் என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை நான் மணந்த பெண் தங்கை தான் என்று சொல்கிறார். அப்போ இறைவனை போய் அந்த பெண்ணுடைய தகப்பனார் வணங்குகின்ற பொழுது இறைவன் காட்சி அளித்து அந்த அர்ச்சகரிடம்,
நீ மணந்த பெண் இவள்தான் அவள் என்று சொல்லுகிறார். அந்த ஊருக்கு பேர் நல்லூராக இருந்ததனால் அவள்தான் இவள் என்று அவலிய நல்லூர் என்று ஆகிவிடுகிறது. அந்த பெண் இறைவனுடைய அருட்கடாட்சியம் பெற்ற பிறகு அங்கே இருக்கக்கூடிய எதிரிலே அமைகின்ற தீர்த்தத்திலே தீர்த்தமாடி வந்த பிறகு பழைய உடம்பும் அவருக்கு இளமையும் வந்து விடுகிறது. ஆகவே இதுதான் அந்த தலத்திற்கான ஒரு பிரதான சான்று. திருமுறை சான்று என்று நாம் பார்க்கின்ற பொழுது அதில் எந்த பாடல் மிக அழகாக ஒரு பாடலில் நமக்கு வந்து அப்பர் பெருமான் பாடுறார். இந்த பதிவுக்கே நாம் வந்து ஆனந்த அருள்னு வச்சதே அந்த ஒரு தேவார பாடல், அப்பருடைய தேவார பாடல்லாம். ஏனமாய் இடந்தமாலும் எழில் தரும் முளரியானும் ஞானந்தான் உடையவராகி நன்மையை அறிய மாட்டார், சேனந்தான் இல்லாத அரக்கன் செலுவரை எடுக்க ஊன்றி ஆனந்த அருள்கள் செய்தார் அவளிய நல்லூராரே என்று பாடுவார். அப்போ ஆனந்த அருள்கள் செய்யக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கு வம்பு வாதங்கள் வருகின்ற பொழுது அந்த இறைவனை நாம் போய் வணங்கினால் நிச்சயமாக அவை அந்த வம்பு வழக்குகளிலிருந்து நாம் மீற முடியும் என்றதை நான் பார்க்கிறேன். அதே போல் இன்னொரு பாடல்லையும் அங்கே ஒரு திருமுறை சான்று அதே அப்பர் பெருமான் நாடு மிக்க ஊழி தருகின்ற நடுவிலா அரக்கர்கோனை ஓடுமிக்கு என்று சொல்லி உணர்த்துகின்றார், பாடுமிக்கு பனிய நல் திறங்கள் காட்டி ஆடுமிக்க அரவம் பூண்டார் அவனிய நல்லூரே என்று சொல்லி அந்த பாடல்லையும் அப்பர் பெருமான் சொல்கிறார். இதெல்லாம் அந்த ராவணனை பற்றியான இந்த பாடல். அதாவது என்னை தண்டிக்கின்ற பொழுது பாடுமிக்கு உய்வன் என்று சொல்லி பனிய நல் திறங்கள் காட்டி என்று அந்த பாடலில் அப்பர் பெருமான் பாடுறார். ராவணன் வந்து கைலைமலையை எடுக்கின்ற பொழுது அப்போ அந்த கைலைமலையை பெயர்க்கின்ற பொழுது அவரை காலினால் ஊன்றுகின்ற பொழுது உடனே நாரதர் சொல்லி நீ வந்து அவருக்கு பிடித்த சாமவேதத்தை பாடு, நிச்சயமாக அவர் உன்னை உய்வார் என்று சொல்லுகின்ற பொழுது அதை பாடுகின்ற பொழுது திருப்பி அவருக்கு அருள்கள் செய்து அவரை உய்வகிக்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஒரு வழக்கு என்று நமக்கு வருகின்ற பொழுது நாம் இந்த இறைவனை போய் வணங்குகின்ற பொழுது நிச்சயமாக அவர் நம்மளை உய்யக்கூடிய நிலைக்கு கொண்டு வருவார் என்பது தான் இந்த பிரதான சான்றுகள், திருமுறை சான்றுகள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல் இன்னும் ஒரு நமக்கு ஒரு சிவத்தலம் எது என்று சொன்னால், கும்பகோணத்திற்கு அருகிலே சுவாமிமலையிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புறம்பயம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த திருப்புறம்பயத்தில் இருக்கக்கூடியவரும் சாட்சிநாதர். அங்கே இருக்கக்கூடிய அம்மை கடும்பொடு சொல் அம்மை என்று பெயர். இந்த தெய்வமானது 7 கடல்களையும் அதை தன்னுளை உறிஞ்சக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் இருப்பதனால் அது பிரளய காத்த விநாயகர் அங்கே இருக்கிறார். ஆகவே அதனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திருப்புறம்பயத்தில் இருக்கக்கூடியவர் சாட்சிநாதர். எப்படி அவர் சாட்சிநாதராக இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு பிரதான சான்று என்னவென்று சொன்னால், ஒரு 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 வணிகன் மதுரையிலிருந்து வந்து அங்கே தங்குகின்ற பொழுது ஒரு பெண்ணோடு வந்து தங்குகின்ற பொழுது ஒரு அரவம் திண்டி இறந்து போய்விடுகிறார். அப்படி அரவம் திண்டி இறங்குகின்ற பொழுது அந்த பெண் அந்த இறைவனை பார்த்து அழுது புலம்புகிறார். அப்பொழுது அவரை இறைவன் காட்சி தந்து அவரை உயிர்ப்பிக்கிறார். அதற்கு திருப்பி மதுரை சென்று இவனை திருமணம் செய்து விட்டேன் என்பதற்கு சொல்லும்போது உற்றார் உறவினர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது இறைவன் அந்த வன்னிமரம் கிணறு எல்லாம் சாட்சியாக சென்று சாட்சி சொல்கிறார். அந்த வன்னிமரம் கிணறு எல்லாம் தான் இப்போது மதுரை சொக்கநாதர் கோவிலிலே மீனாட்சி அம்மன் கோவிலிலே இருக்கிறது. அதை கூட நம்ம கவிரஸ் கண்ணதாசன் ஒரு பாடலில் இணைத்து அதை பாடுவார். ஆகவே இந்த தலமும் நமக்கு சாட்சிநாதராக இருக்கிறது. இங்கேயும் நாம் சென்று வணங்கினால் வம்புகள் வழக்குகள் இவைகள்லாம் தீர்ந்துவிடும் என்பதற்கு நமக்கு பல்வேறு உண்மை சான்றுகளும் பிரதான சான்றுகளும் இருக்கின்றன. அதில் திருமுறை சான்று இந்த திருப்புறம்பயத்திற்கு திருஞான சம்பந்தர் ஒரு பாடலில் மிக அழகாக பாடுகிறார். வடங்கெடன் உடங்குள இடந்த இடையல்லி கிடந்தவன் இருந்தவன் அலர்ந்து உணரலாகார் தொடர்ந்தவன் உடம்போடு நிமிர்ந்தவுடன் வணங்க புடங்கருள் செய்த ஒன்றினை புறப்பயம் அமர்ந்தோய் என்று திருஞான சம்பந்தர் பாடுறார். அதாவது வடங்கெடன் உடங்குள இடந்த இடையல்லி கிடந்தவன் இருந்தவன் பெருமாளும் அதே நேரத்தில் தாமரைமலையில் இருக்கக்கூடிய பிரம்மனும் சிவபெருமானுடைய அடிமுடியை காண செல்கிறார்கள். அதைத்தான் அலர்ந்து உணரலாகார். அவரை அளந்து பார்க்கின்ற முடியாது உணரலாகார்
தொடர்ந்தவர் உடம்போடு 2 பேரும் தன்னுடைய உடலோடு வந்து நிமிர்ந்துடன் வணங்க புடங்கருள் செய்தார் புறப்பயம் அமர்ந்து போய். அப்போ வந்து அவர்களுக்கு வாகனமாக கருடனையும் அதே நேரத்தில் அன்னத்தையும் கொடுத்து அருள் செய்தவர் அந்த திருப்புறம்பயத்தில் இருக்கிற சாட்சிநாதர். அவர் புன்னைநாதர் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த தலங்கள் 2 தலங்களிலேயும் நாம் சென்று வழங்கினோம் என்று சொன்னால் நம் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் வம்புகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது திண்ணம். இது நான் உண்மையாக என் மீது பல்வேறு வகையில் சில வழக்குகள் எல்லாம் அலுவலக ரீதியாக சில இதெல்லாம் இருந்ததெல்லாம் நான் இங்கே சென்று தரிசித்து அவையெல்லாம் நீர்த்து போக செய்துவிட்டேன். ஆகவே அதை போல் நீங்களும் அதுபோல் உங்கள் மேல் இருக்கக்கூடிய வம்புகள் வழக்குகள் ஏதாவது உங்களை அறியாமல் ஏற்பட்டிருந்தால், உங்கள் மீது ஒரு பழி போடுகின்ற நிலையில் அது ஏற்பட்டிருந்தால், திருவள்ளுவர் சொல்ல போல செயற்பல தோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பால தோறும் பழி. யாராவது வேண்டுமென்று உங்கள் மீது வழக்கு தொடுத்திருந்தால் அவை நிச்சயமாக இருக்கும். அதற்காக நாம் கொலை கொள்ளை களவு திருட்டு இந்த போன்ற கடும் குற்றங்கள் செய்துவிட்டு நாம் வணங்கினோம் என்றால் அவை தீரும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஆகாது. நாம் எந்த வகையிலையும் குற்றமற்ற மனத்துக்கண் மாசிதல் நாகல் அனைத்து அரண் ஆகுல நீரவில என்று சொல்வதைப் போல நாம் மனதில் எந்த கள்ளமும் இல்லாமல் நாம் செய்கின்ற செயல்களில் ஏதோ ஒரு வம்பு ஒரு வழக்கு வந்து விடுகிறது, அல்லது நம்ம குடும்பத்தினுடைய சொத்து மற்றவைகளிலே ஒரு வழக்கு வந்து விடுகிறது. அவை நமக்கு சேர வேண்டியவை சொத்துக்களாக இருக்கலாம், நமக்கு வர வேண்டியவைகளாக இருக்கலாம், அல்லது வஞ்சகத்தினால் நம் மீது வழக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். அவையெல்லாம் பொடிப்பொடியாக போவதற்கு இந்த 2 சாட்சிநாதர்களும் நமக்கு துணையாக இருப்பார்கள். ஆகவே இதை பார்க்கின்ற இதை கேட்கின்ற அன்புக்குடைய நம்முடைய அருமை ஆன்மீக அன்பர்களும் தமிழ் நெஞ்சங்களும் உறவுகளும் நண்பர்களும் எல்லோருக்கும் இதை தெரிவித்து 2 சாட்சிநாதர்கள் திருப்புறம்பயம் அவலியநல்லூர் சாட்சிநாதரை வணங்கச் சொல்லுங்கள். உங்களுடைய அத்தனை வழக்குகளும் தீர்ந்து இந்த வழக்குகளிலிருந்து மீள முடியும் என்று கூறி இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.